கோவையில் இப்படி ஒரு முருகன் கோயிலா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் 6 படை வீடுகளும் ஒரு சேர அமைய பெற்றிருக்கு. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் கிட்ட. இங்கே பார்த்துட்டிங்கன்னா முருகனோட அறுபடை வீடுகள் சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி என்ற பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை என்ன ஆறு படை வீடுகளும் ஒரு சேர இந்த சூலூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து முருகனோட அறுபடை வீடுகளும் அமைய பெற்றிருக்கு. திருப்பரங்குன்றம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வந்து தெய்வானையை மணந்த தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திருச்செந்தூர் வந்து சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்த தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பழனி வந்து சித்தர்கள் வாழ்ந்த தலம், நோய்கள் வந்து தீர்க்கக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுவாமிமலை பிரணவத்தின் பொருளை அந்த சிவபெருமானுக்கே உபதேசித்த தலம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிமலையை சொல்லுவாங்க. திருத்தணியை சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமானின் கோபம் தணிந்து வள்ளி தெய்வானுடன் அமர்ந்த தலம். அடுத்து பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஔவையாருக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு மெய்ஞானம் அவசியம் என உணர்த்திய தலம் வந்து பழமுதிர்ச்சோலை. இப்படி அறுபடை வீடுகளும் நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா சூலூருன்ற இடத்துல 6 படை வீடுகளும் ஒரு சேர அமைய பெற்றிருக்க ஒரு கோயில் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. இங்கே உள்ள முருகப்பெருமான் வந்து நம்ம போய் தரிசிச்சிட்டோன்னா நம்ம வந்து அறுபடை வீடுகளுக்கும் சென்ற பலனை வந்து நம்ம வந்து பெறலாம். இங்கே வந்து குறிப்பாக சொல்லப்போல பார்த்தீங்கன்னா திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமான்ட்ட நீங்கள் வந்து வெற்றிலை தீபமாக போடலாம், இல்லை சூடு ஏற்றி சாமி கும்பிடலாம். முருகா எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைகூப்பி நீங்கள் வேண்டிட்டிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் அப்படியே போக்கிடுவார் இந்த முருகப்பெருமான். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். சென்னையிலே இதே மாதிரி 6 படை வீடுகளும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து பெசன்ட் நகர்ன்ற இடத்துல இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. 6 படை வீடுகளையும் நீங்கள் ஒரு நேரம் போய் பார்த்துட்டிங்கன்னா எல்லா கடவுள்களையும் நீங்கள் வந்து தரிசிக்கலாம். திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனிமலையாக இருக்கட்டும், சுவாமிமலையாக இருக்கட்டும், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இப்படி எல்லா வகையான முருகன் கோவிலும் ஒரே இடத்துல இருக்குது. நாமளும் சென்று வழிபடுவோம், முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். முருகனுக்கு வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் வந்து ஒரு 9 வாரங்கள் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் நினச்ச காரியத்தை முருகன் வந்து அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாரு. 9 வாரங்கள் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு 7வது வாரத்திலே வந்து முருகப்பெருமான் ஒரு நல்ல செய்தியை கொடுப்பாரு. மன உறுதியுடன் நீங்களும் வெற்றிலை தீபங்களை போட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.